எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் எலன் இயக்கத்தில் நம்ம கவின் அவர்கள் நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்த ஸ்டார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு தமிழ் படம்னா அது இந்த ஸ்டார் மட்டும்தான். பர்சனலாக எனக்கு இந்த படம் நிறைய கனெக்ட், இந்த கேரக்டர் கூடவாக இருக்கட்டும், அந்த படத்தில் வரக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும். ஸோ அதனால் எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. எல்லாருக்கும் மிக்ஸ்டு ரிவ்யூ இருக்கலாம். ஒரு சிலருக்கு படம் பிடிச்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு படம் பிடிக்கலாம். அது அப்பாற்பட்ட பிரச்சனை. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் கவின் கெரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி இந்த ஸ்டார் மட்டும் தான். அவருடைய நடிப்பு திறமை இந்த படத்தில் வேறு மாதிரி வெளிப்படுத்தியிருந்தார். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. சரி, இந்த படம் வெளிவந்து கிட்டத்தட்ட 17 நாள் தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரைம் தியேட்டரில் வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஸ்டீம் பண்ணுற மாதிரி வாங்கியிருக்காங்க. ஜூன் 2வது வாரம் இந்த படம் எக்ஸ்க்ளூசிவாக பிரைமில் ஸ்டீம் ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் தியேட்டரில் இருக்குது, தியேட்டரில் போய் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்த மாதம் உங்களுக்கு பிரைமில் ஸ்டீம் ஆக போகுது. பிரைமில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். சரி, இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் தியேட்ரிக்கல் வசூலாக ஒரு மிகப்பெரிய சாதனையாக, அதாவது நம்ம கவின் கெரியரில் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் 17 நாளில் 20.75 கோடி, அதாவது 20,75,00,000 இந்த படம் தியேட்ரிக்கல் வசூலாக வந்திருக்கேன். அது மிகப்பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவருடைய கெரியர்லேயே ஒரு ஹையஸ்ட் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் மட்டும் 20 கோடிக்கு மேலே வசூல் வந்திருக்குன்னா, இப்போ ஓவர்சீஸ் மீதிலாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாவை நெருங்கிட்டார். ஸோ எப்போ ஒரு 100 கோடி ரூபாய் கிளப்பில் ஜாயின் பண்ணுவாருன்னு தெரியல. இந்த படமே 100 கோடி ரூபாய் வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் பெரும்பாலான சினிமா ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்காமல் போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த படம் கொஞ்சம் பேக் ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இதை ஒன்று, இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 20 கோடிக்கு மேலே வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணியிருக்கு. அதில் குறிப்பாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்க ஒரு புதுமுக நடிகர்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் இவர் நடித்து 3 படம் தான் வந்திருக்கு. அதில் ஒரு படம் ஓடிடியில் வந்துருச்சு. இந்த படம் 4வது படம். ஸோ 4வது படத்துலேயே தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 20 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் வரக்கூடிய ஒரு அசுர நடிகராக மாறியிருக்காருன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் இந்த படம் லைஃப் டைமில் என்ன மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லோருக்கும்